தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்புகளது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நற்செய்தி பாகமானது மார்க் நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 1 முதல் 12 வரை திருவாக்கியங்கள். குறிப்பாக 1ஆம் வாக்கியம். இயேசு அங்கிருந்து புறப்பட்டு யூதேயா பகுதிகளுக்கும் யோர்தான் அக்கரை பகுதிக்கும் வந்தார். மீண்டும் மக்கள் அவரிடம் வந்து கூடினர். அவரும் வழக்கம் போல மீண்டும் அவர்களுக்கு கற்பித்தார். இப்போ நாம் பார்க்கின்றோம், இயேசு போகிற இடங்களெல்லாம் மக்கள் கூட்டம் கூடுகிறார்கள். அப்போ மக்கள் கூட்டம் கூடின உடனே தெய்வம் மீண்டும் அவர்களுக்கு வழக்கம் போல அவருக்கு கற்பித்து கொடுக்கின்றார். அப்படி என்றால் இயேசுவிடம் வருகிற மக்களுக்கு தெய்வம் செய்த முதல் காரியம் என்னவென்றால் அவருக்கு நற்செய்தியை அறிவிப்பது. அன்பார்களே, நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் இதுதான். தெய்வத்தை பற்றி எடுத்து செல்வோம், இறை ஆட்சியை பற்றி எடுத்து செல்வோம், நன்மைகளை பற்றி எடுத்து செல்வோம். பெற்றோராகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு இறைவனை பற்றி எடுத்து சொல்லுங்கள், அந்த நன்மையை பற்றி எடுத்து சொல்லுங்கள், தெய்வ காரியங்களை பற்றி எடுத்து சொல்லுங்கள். என்ன செய்விடும், எப்படி வாழ வேண்டும் என்பதை நீங்கள் கற்றுக் கொடுங்கள். இதுதான் செய்விடும் மொழிய பொருட்களை வாங்கி கொடுப்பதல்ல, பிள்ளைகள் கேட்குறாங்க என்று சொல்லிட்டு எல்லாத்தையும் வாங்கி கொடுப்பதல்ல. ஆசிரியர் பெருமக்கள் நன்மைகளை எடுத்து சொல்லுங்கள். அதே மாதிரி நாம் பார்க்குற சமுதாயத்தில் உள்ள அதிகாரத்தில் உள்ளவர்கள் நன்மைகளை நம்ம எடுத்து சொல்லுவார். இயேசுவிடத்தில் வந்தவர்கள் எல்லாமே அங்கே இயேசு அவர்கள் கற்பித்து கொடுக்கின்றார். அதன் பிறகுதான் மற்ற பொருட்கள் எல்லாம் கடந்து வருகின்றன. ஆனால் நீங்களும் நானும் பொருட்களை முதலில் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். கொடுக்க வேண்டிய அந்த செய்திகளை நாம் தவறுபடுகின்றோம். மக்களை சிந்தித்து பார்ப்போம். இன்று நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய குடும்ப அங்கத்தினர்கள் சிதறி போகிறார்கள் என்றால், நம்பிக்கைக்கு எதிராக வாழ்க்கை வாழ்கிறார்கள் என்றால் அது காரணம் நீங்களும் நானும் கொடுக்க வேண்டியதை கொடுக்க தவறு இருக்கின்றோம். மற்ற எல்லா காரியங்களும் செய்கின்றோம், உலக தேவைகளெல்லாம் கொடுக்கின்றோம், அவனுக்கு வாழ்க்கைக்கு தேவையானது எல்லாவற்றையும் எல்லா பொருட்களும் நாம் வாங்கி கொடுக்கின்றோம். ஆனால் தெய்வ காரியங்களை, இறை செய்தியை நாம் கொடுப்பதில்லை. அந்த பொருட்களை எப்படி பயன்படுத்த வேண்டும், அந்த பொருட்களுடைய அர்த்தம் என்பது என்ன, இதெல்லாம் யார் நமக்கு தருகின்றார், அதை நாம் மையப்படுத்துவதில்லை. மாறாக பொருட்களை மட்டும் கொடுக்கிற சமயத்தில் அவன் உலகத்தை மையப்படுத்தி அவன் போய்விடுகின்றான், இறைவனை மறந்து வாழ்கின்றான். இயேசுவிடத்தில் வந்தவர்கள் அத்தனை பேரும் இயேசு கொடுத்தது இறை வார்த்தை, நற்செய்தியை தான் தெய்வம் பகிர்ந்தார். நீங்களும் நானும் நற்செய்தியை பகிர்வோம். முதலில் குடும்பத்தில் அதை ஆரம்பிப்போம். நம்முடைய பிள்ளைகளுக்கு எல்லாவற்றையும் வாங்கி கொடுக்காமல் தெய்வத்தை முதலில் அடையாளப்படுத்துவோம். அருட்சாதனங்கள் வழியாக, இறை வார்த்தை படிப்பதன் வழியாக அவனுக்கு கற்றுக் கொடுப்போம். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். நல்லவனாகிய தெய்வமே, உம்மிடத்தில் வந்தவர்களுக்கு நீ எவ்வாறு இறை வார்த்தை பகிர்ந்தீரோ, நாங்களும் அதே போல் இறை வார்த்தையை பகிர்ந்து கொள்ள சக்தி தந்துள்ளோம். நன்மைகளை மட்டுமே எடுத்துச் சொல்ல கிருபை எங்களுக்கு தந்துள்ளோம். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.